அனைவருக்கும் வணக்கம். கிழக்கு டெல்லியில் இருக்கிற பாண்டவ நகர் அப்படின்ற பகுதியில் கல்யாண்புரி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது. இதனால் பொதுமக்களுடைய போக்குவரத்து இந்த இடத்துல அதிகப்படியான அளவுக்கு தான் காணப்படும். அப்படிப்பட்ட இந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே ராமிலா அப்படின்ற ஒரு மைதானம் ஒன்று இருக்குது. இந்த எம்டி லேண்டில் ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது அந்த ஊர்களில் ஃபெஸ்டிவல் வந்தால் நடத்துவாங்க. மற்ற நேரங்களில் அந்த எம்டி லேண்ட் எப்போ பார்த்தாலும் குப்பை மேடுகளாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குப்பை மேடுகள் நிறைந்த பகுதி கிட்ட சரியா ஜூன் 5, 2022 வாக்கில் சரியா 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிற பெட்ரோல் போலீஸ் அதிகாரிகள் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துக்கிட்டு காரில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பெட்ரோல் போலீஸ் அதிகாரிகள் இந்த கிரவுண்டு கிட்ட தங்களுடைய காரை வந்து நிப்பாட்டிட்டு மார்க்கெட்டை பார்த்து இருந்திருக்காங்க. அப்போது அந்த கிரவுண்டில் இருந்து ஏதோ வினோதமான ஒரு ஸ்மெல் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அதாவது ஏதாவது காய்கறிகளோ குப்பைகளோ அழுகுனா வேற விதமான ஒரு வாடை அடிக்கும். ஆனால் இந்த வாடை ஒரு வினோதமான ஒரு வாடையாக இருந்ததுனால போலீஸ் அதிகாரிகள் சந்தேகப்பட்டு உடனடியாக அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கி இருந்திருக்காங்க. அந்த கிரவுண்டை சுற்றியுமே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் எம்டி லேண்டாக அந்த பகுதியில் இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரவுண்டை தரோவாக செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாடை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த நோக்கி தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு வெள்ளை கலர் கவரை பார்த்ததுமே அந்த பக்கத்தில் இருந்து தான் வாடை பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் கேரி பேக் இருக்கிற இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி அந்த வெள்ளை கலர் கவர்கிட்ட போனதுமே வாடை மேலும் மேலும் அடிக்க ஆரம்பித்ததுனால உடனடியாக பாண்டவ நகர் போலீஸ் அதிகாரிகளுக்கு பெட்ரோல் போலீஸ் அதிகாரிகள் தகவலை கொடுக்குறாங்க. அதன் பிறகு லோக்கல் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து கிளவுஸ்லாம் அணிந்தபடி அந்த வெள்ளை கலர் கவரை பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய கால் துண்டு, அதாவது முட்டிக்கு கீழே இருக்கிற ஒரு கால் துண்டு அந்த கவருக்குள்ளே இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இதை பார்த்ததும் அதிர்ந்து போன இந்த போலீஸ் அதிகாரிகள் இதே மாதிரியான மற்ற உடற்பாகங்கள் எல்லாமே இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால வேற ஒரு டீம் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுது. அதே சமயம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வர வச்சு தரோவா அந்த இடத்த தீவிரமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகள் நீண்ட நேரமாக அந்த இடத்துல தேடினதில் அதே கிரவுண்டில் வேற ஒரு இடத்துல வெள்ளை கலர் பிளாஸ்டிக் கவரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரில் இருந்தும் பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீசியதுனால அதையும் பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய இன்னொரு கால் துண்டு அந்த கேரி பேக்கில் இருந்து கிடைச்சிருந்திருக்கு. கிடைக்கப்பட்ட அந்த உடற்பாக துண்டுகள் யாருடையதாக இருக்கும்? 2022 டெல்லி போலீஸ் அதிகாரிகளுக்கு மிகவும் சவாலாக இருந்த ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ரெசன்டேஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே சமயம் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. அந்த கிரவுண்டில் இருந்து போலீஸ் அதிகாரிகள் 2 கால்களை மீட்டெடுத்துட்டாங்க அப்படின்ற செய்தி அந்த ஏரியா முழுக்க வைரலாக பரவ ஆரம்பித்ததுனால அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே சம்பவ இடத்தை நேரில் வந்து பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரவுண்டில் எக்கச்சக்கமான சோதனைகள்லாம் நடத்தி இருந்திருக்காங்க. அந்த 2 கால்களை தவிர அவர்களுக்கு வேற எந்த ஒரு தடயமுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்காமலே போகுது. இப்படி இருக்கிற சமயத்தில் மறுநாள் சரியா ஜூன் 6, 2022 வாக்கில் அதே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நபர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணியிருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஒயிட் கலர் கேரி பேக்கில் இருந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரதாகவும் உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கே அந்த கவரை பிரித்து பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய இடது கை மட்டும் அந்த இடத்துல வெட்டப்பட்ட நிலையில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் மேலும் சில உடற்துண்டுகள் அந்த இடத்துலையே கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் தீவிரமாக சோதனை நடத்தி இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் இரவு வரைக்குமே எந்த ஒரு தடயமுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்காமலே போகுது. அதன் பிறகு மறுநாள் ஜூன் 7, 2022 வாக்கில் அந்த ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவான அசோக் நகர் அப்படின்ற பகுதிக்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாக்கடை ஓடையில் நிறைய குப்பை கவர்கள்லாம் அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதில் பர்டிகுலராக முதல் நாள் போலீஸ் அதிகாரிகள் எந்த மாதிரியான வெள்ளை கலர் கேரி பேக்கை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரியான 2 பேக் இந்த சாக்கடை கிட்ட கிடக்கு அப்படின்ற ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த 2 பிளாஸ்டிக் கவரை மீட்டெடுத்து பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய தொடைப்பகுதி இருக்கிற பாகங்கள் மட்டும் அந்த 2 கவரில் தனித்தனியாக இருந்திருக்கு.
இப்படி இந்த சாக்கடையில் இருந்து கிடைச்ச இந்த 2 ஒயிட் கலர் கேரி பேக்கை செக் பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்தில் தான் மறுபடியும் ராம்மீலா அப்படின்ற அந்த கிரவுண்டில் இருந்து வேற ஒரு நபர் போலீஸ் அதிகாரிகளுக்கு புதிதாக கால் பண்ணியிருந்திருக்காரு. அந்த காலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற தெருநாய்க்கள் எல்லாமே ஏதோ ஒரு கவரை போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கு, உடனடியாக இங்கே வாங்க, அந்த கவர்லையும் மனிதனுடைய தலைமுடியெல்லாம் தெரியற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த பிளாஸ்டிக் பேக்கை யாரோ இங்கே புதைச்சிருக்காங்க, அதனால தான் நாய்கள்லாம் இதை சுரண்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே உடனடியாக அதை தோண்டி எடுத்து அந்த கவரை வெளியில் எடுத்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ஒரு மனிதனுடைய தலை மட்டும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ந்து போன போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக கிடைத்த உடற்பாகங்கள் எல்லாத்தையுமே லால் பகதூர் மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவர்களை வச்சு சில சோதனைகள்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி சோதனைகள் பண்ணதன் மூலமா இந்த உடற்பாகங்கள் எல்லாமே ஒரே நபருடையது தான் அப்படிங்கிறத மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. அந்த கிரவுண்டில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட தலைப்பகுதி மட்டும் ரொம்பவே டீகம்போஸ் ஆன நிலையில் இருக்கு. இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு இது எல்லா உடற்பாகங்களும் ஒரே நபருடையது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட சில உடற்பாகங்கள் மட்டும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போகுது. இப்போதைக்கு அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, தலை, இடது கை, இடுப்புக்கு கீழே இருக்கிற தொடை, கால்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகள்லாம் கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் அந்த நபருடைய வலது கை மற்றும் உடம்பு பகுதி மட்டும் எந்த இடத்துலையுமே அந்த கிரவுண்டில் இருந்து கிடைக்காமலே போகுது. கிடைத்த உடற்பாகத்தோடைய வெட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ப்ராப்பராக வெட்டின மாதிரி தெரியல, ரொம்பவே சிரமப்பட்டு தான் இந்த உடற்பாகத்தில் வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு மருத்துவர்கள் தங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த நபர் இறந்து முதல் கால் எந்த நேரத்தில் கண்டுபிடிச்சாங்களோ அதில் இருந்து 1 வாரத்துக்குள்ளே தான் இறந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுக்குறாங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகள் அன்னோன் பேரில் ஐபிசி செக்ஷன் 302, 201 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கை மேலும் மேலும் தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணதன் மூலமா அவர்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது, குற்றவாளியை அவங்களால நெருங்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் மார்க்கெட்டில் இருக்கிற நபர்கள்லாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அங்கே இருக்கிற சிசிடிவி காட்சிகள்லாம் விசாரணை பண்ணும்போது அவர்களுக்கு போதுமான எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இதனால் இந்த வழக்கு பாண்டவநகர் போலீஸ் அதிகாரிகள் கிட்டே இருந்து அந்த மாநிலத்துடைய சிஐடி போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த வழக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்திருக்கு. சிஐடி போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இந்த வழக்குடைய விசாரணையை ஆரம்பத்தில் இருந்து விசாரிச்சிருந்திருக்காங்க. மருத்துவர்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, போலீஸ் அதிகாரிகள் அந்த பிளாஸ்டிக் கவரை மீட்டெடுக்கும் போது என்னென்ன தகவல்கள்லாம் கிடைச்சது, என்னென்ன தடயங்கள்லாம் கிடைச்சது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டில் அந்த சடலத்தோடைய முதல் கால் துண்டு கிடைப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு தங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் சிஐடி போலீஸ் அதிகாரிகள் மே மாதத்தோடைய இறுதியில் இருக்கிற நாட்களுடைய சிசிடிவி காட்சிகள் மற்றும் ஜூன் மாதத்தோடைய சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தரோவாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. இன்ச்சு பை இன்ச்சாக பல டீம்லாம் நியமித்து ஒவ்வொரு ஃப்ரேமாக செக் பண்ணிக்கிட்டே வராங்க. மேற்கொண்டு இப்படி மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு மனிதன் எங்கேயாவது காணாமல் போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. அப்படி விசாரித்ததில் யாருமே அப்படி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. மேற்கொண்டு அந்த உடற்பாகங்கள் இருந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் இதே மார்க்கெட்டில் தான் அது சேல் பண்ணப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர், அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த அடையாளம் தெரியாத நபரை கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. அதே சமயம் மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த உடலை வெட்டினதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளுடைய ஃப்ரீசர் மற்றும் அங்கே இருக்கிற கடைகளுடைய ஃப்ரீசர் எல்லாத்துலேயுமே செக் பண்ணி பார்த்ததில் அதில் இருந்தும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இப்படி எந்த ஒரு தடயமும் கிடைக்காம சோர்வாக இருக்கிற சமயத்தில் தான் அதே மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிசிடிவியில் இருந்து சில ஃபுட்டேஜ் எல்லாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அப்படி அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததில் சரியாக மே 31ஆம் தேதி மற்றும் அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி இரவு நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இந்த இடத்துல நடந்து போகிறது தெரிய வருது. மேற்கொண்டு அவர்கள் 2 பேருமே அந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ரிட்டன் அந்த கிரவுண்டில் இருந்து வெளியில் வரும்போது எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் சாதாரண
சாதாரணமாக நடந்து வர்றது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த வீடியோவுடைய குவாலிட்டியும் ரொம்பவே மோசமாக இருந்ததுனால அந்த நபர்களை சரிவர அடையாளம் காணவும் முடியல. இதனால் அந்த நபர்கள் என்ன ட்ரெஸ் அணிந்திருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சதுனால மற்ற சிசிடிவியில் இவர்கள் பதிவாயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் எந்த ஒரு தடயமுமே கிடைக்காம போகுது. நாட்கள் நகர கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த வழக்கை எப்படி நகர்த்துறது அப்படிங்கிறது தெரியாமலே போகுது. இதனால் போலீஸ் அதிகாரிகள் ஒரு சீக்ரெட்டான ஆப்ரேஷனில் இறங்கியிருந்திருக்காங்க. அது என்னன்னா, பொதுமக்களுக்குள்ள ஆட்களை இறக்கி யாராவது 50 வயதுக்குள்ளே இருக்கிற நபர்கள் கொஞ்ச நாட்களாக காணாமல் போயிருக்காங்களா அப்படின்றத பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி போலீஸ் அதிகாரிகளுடைய தீவிரமான முயற்சிக்கு பிறகு சரியா இந்த உடற்பாகங்கள் எல்லாமே கண்டெடுக்கப்பட்ட திருலோக்புரி அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு நபரை போலீஸ் அதிகாரிகள் மீட் பண்ணுறாங்க. அந்த நபர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நண்பனான அஞ்சன் தாஸ் அப்படின்ற ஒருத்தரை ரொம்ப நாட்களாக காணோம். அவரை நான் அடிக்கடி ஒயின் ஷாப்பில் அப்படி இல்லைன்னா பல இடங்களில் மீட் பண்ணுவேன். ஆனால் அவரை தான் நான் கொஞ்சம் நாட்களாக பார்க்கவே இல்லை. அவருக்கும் ஒரு 50 வயது கிட்ட இருக்கும். அவருடைய எக்ஸாக்டான அட்ரஸும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் திருலோக்புரி அப்படின்ற பகுதி கிட்ட தான் வருவார் அப்படின்ற ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அந்த அன்னோன் நபர் கொடுத்துருந்துருக்காரு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருலோக்புரி அப்படின்ற பகுதி எந்த போலீஸ் லிமிட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து மயூர் விகார் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் சர்க்கிள்குள்ளே வரதுனால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு 50 வயது இருக்கிற நபர் யாராவது மே மாதத்தில் இருந்து காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததில் யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் சிஐடி போலீஸ் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கல் போலீஸ் அதிகாரிகளை அழைத்து கொண்டு திருலோக்புரி அப்படின்ற பகுதி கிட்ட வந்து அங்கே அஞ்சன் தாஸோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்கள் கிட்டலாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்படி விசாரித்ததில் 4th பிளாக்ல 1st ஃப்ளோரில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் தான் அஞ்சன் தாஸ் அப்படின்ற ஒருத்தர் தங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்ததுமே உடனடியாக அவர் சொன்ன அட்ரஸுக்கு போய்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு மகனும் மட்டும் இருக்காங்க. உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட கேட்கும்போது தன்னுடைய பெயர் பூனம் அப்படின்னும் இது என்னுடைய மகன், இவனுடைய பேர் தீபக் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு உங்களுடைய கணவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு உங்களுடைய கணவரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் வீட்டுக்கு வந்தே பல மாதங்கள் கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக மேற்கொண்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் அடிக்கடி இந்த மாதிரி தான் சார் பண்ணுவார், அதனால தான் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு அந்த பூனம் அப்படின்ற பெண் சொல்லியிருந்திருக்காங்க. சிஐடி போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே ஏதோ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதனால் தொடர்ந்து அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த 2 பேருடைய ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கும்போது சிசிடிவியில் அந்த பதிவான ஒரு ஆண் பெண் எப்படி நடந்து போனாங்களோ அதே மாதிரியான தோரணை அவர்களுடைய பாடியிலையும் காணப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீட்டில் அந்த சிசிடிவியில் எந்த மாதிரியான ட்ரெஸ் இருந்துச்சோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸும் அந்த வீட்டில் இருக்கிற கொடியில் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. இதனால் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த தீபக் மற்றும் பூனம் அப்படின்ற 2 பேருமே கைது பண்ணி தனித்தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் சில உண்மைகள் எல்லாமே அவர்கள் வெளியில் சொல்லியிருந்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த பூனம் அப்படின்ற பெண்மணியோடைய சொந்த ஊர் ஜார்க்கண்ட் மாநிலம். இவங்களுடைய குடும்பத்தார்கள் ரொம்பவே வறுமையான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் 12 வயதுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு 13 வயதில் இந்த பெண்ணுக்கு சுக்தேவ் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. 14 வயதில் ஒரு மகளையும் பெற்றெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை திருமணம் நடந்ததுனால வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியாமலே போகுது. நாட்கள் நகர இவங்களுடைய கணவரான சுக்தேவ் அப்படின்றவர் டெல்லிக்கு வேலைக்காக போயிருந்திருக்காங்க. மாதந்தோறும் கரெக்டாக தன்னுடைய வீட்டுக்கு பணம் அனுப்பியிருந்திருக்காரு. பூனமும் தன்னுடைய மகள் கூட அந்த ஊரில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அவங்களுடைய கணவர்கிட்ட இருந்து எந்த ஒரு லெட்டரும் எந்த ஒரு பணமும் வராமலே போகுது. இதனால் பதறிப்போன பூனம் உடனடியாக தன்னுடைய குழந்தையை அழைச்சி கொண்டு டெல்லிக்கு 1997 வந்து இருந்திருக்காங்க. அங்கே நிறைய இடங்கள்ல தன்னுடைய கணவரை தேடி இருந்திருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுடைய கணவரான சுக்தேவ் கிடைக்கவே இல்லை. இதனால் சர்வைகளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கல்லு அப்படின்ற ஒரு நபருடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சதுமே கல்லுக்கிட்ட தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லும்போது அவர் பரிதாபப்பட்டு இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுடைய மகளுக்கும் இருக்கிறதுக்கு வீடு, சாப்பாடு, வேலை போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. தொடர்ந்து பூனமுடைய கணவரும் ஒரு கட்டத்தில் கிடைக்காமலே போகிறாரு. நாட்கள் நகர தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் கல்லு தன்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த பெண்ணுக்கு காதல் ஏற்பட ஆரம்பிக்குது.
கல்லுக்கும் பூனத்தை பிடிச்சி போனதுனால 2 பேருமே திருமணம் கட்டிக்கிறாங்க. இந்த திருமணத்தின் மூலமா அவர்களுக்கு 2 மகள்கள் ஒரு மகன் பிறந்திருக்காங்க. அந்த மகன் தான் இந்த தீபக். இப்போ பூனமுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். முதல் திருமணத்தில் ஒரு மகள் பிறந்திருக்காங்க. 2வது திருமணத்தில் 2 மகள்கள் ஒரு மகன் பிறந்திருக்காங்க. இந்த 2வது திருமணத்தில் பிறந்த 2 மகள்களில் ஒரு மகள் மட்டும் இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த 3 குழந்தைகள் கூட பூனம் தன்னுடைய வாழ்க்கையை கல்லு கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கல்லு திடீர்னு தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு குடிப்பழக்கத்துக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகியிருந்திருக்காரு. மேற்கொண்டு குடிச்சிட்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை அடிக்கிறது, மகனை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல இடையூறுகள் எல்லாமே இவர் கொடுத்துருந்துருக்காரு. இந்த சமயத்தில் தான் இவருடைய லிவர் ஒரு கட்டத்தில் பாதிப்படைய ஆரம்பித்து 2016 இவங்க இறந்து போயிருந்திருக்காங்க. பட் இந்த சித்திரவதைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் தான் 2011 இந்த பூனம் அஞ்சன் தாஸ் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த அஞ்சன் தாஸ் அப்படின்றவருடைய சொந்த ஊர் பீகார் மாநிலம். இவர் கல்யாண்புரி அப்படின்ற பகுதியில் லிஃப்ட் மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் பூனமுடைய பழக்கம் கிடைச்சதுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சித்திரவதைகள் கொடுமைகள் எல்லாத்தையுமே இந்த அஞ்சன் தாஸ் கிட்ட அந்த பெண் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அஞ்சன் தாஸ் தனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னும் இதனால் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் கல்லு உயிரோடு இருந்ததுனால அவர்கள் எதையுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் கல்லுக்கு லிவர் பாதிப்படைய ஆரம்பித்து அவர் 2016 இறந்ததுக்கு பிறகு அடுத்த வருடமே 2017 இந்த பெண் திருமணம் கட்டியிருந்திருக்காங்க. பூனம் தன்னுடைய முதல் மகளுக்கு திருமணம் பண்ணிட்டதுனால தன்னுடைய மகன் மற்றும் இளைய மகள் கூட இந்த அஞ்சன் தாஸ் கூட சேர்ந்து தான் இந்த திரிலோக்புரி அப்படின்ற பகுதியில் முதல் ஃப்ளோரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சுமூகமாக இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகும்போது தான் அஞ்சன் தாஸுக்கு பீகாரில் ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு அப்படின்னும் அந்த திருமணத்தின் மூலயமா 8 குழந்தைகள் கிட்ட பிறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சதுமே பூனம் ரொம்பவே ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. தன்னுடைய திருமணத்தை பற்றி எல்லாத்தையுமே இவர் மறைச்சிட்டாரு, தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எதையுமே மறைக்காமல் இவர்கிட்ட உண்மையாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபம் அந்த பெண்ணுக்கு எழ ஆரம்பிக்குது. அதே சமயம் அஞ்சன் தாஸ் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததுனால அவரை வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. இதனால் அவர்கிட்ட பணம் இல்லாததுனால வீடுகளில் இருக்கிற பணத்தை திருட ஆரம்பிச்சிருக்காரு. தீபர் ஒரு வெயிட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவங்ககிட்ட இருந்த பல பணங்கள்லாம் திருடி அந்த காசில் இவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் பணமே இல்லாத சமயத்தில் பூனத்தோடைய நகையை அவளுக்கு தெரியாமலே திருடி அடகு வச்சு அதன் மூலயமா கிடைச்ச பணத்தில் தண்ணி அடிச்சிருந்திருக்காரு. இதனால் பயங்கரமான கோபம் பூனமுக்கும் பூனமுடைய மகனான தீபக்கும் ஏற்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து தீபக் அப்படின்றவனுக்கு 2018 திருமணம் ஆயிருந்திருக்கு. திருமணம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய மனைவி கூட வேற ஒரு வீட்டில் இவன் தங்கி இருந்திருக்கான். இந்த சமயத்தில் அடிக்கடி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய அம்மாவை பார்க்க வருவது தீபக்குடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுடைய மனைவி நான் இனிமேல் உங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பூனம் உடனடியாக தன்னுடைய மருமகளுக்கு கால் பண்ணி ஏன் நீ வரமாட்டா அப்படின்னு சொல்லி கேட்டபோது உங்களுடைய கணவரான அஞ்சன் தாஸ் அப்படின்றவர் என்னை தவறாக பார்க்குறாரு, என்கிட்ட தவறாக நடக்கக்கூட முயற்சி பண்ணுறாரு, அதனால தான் நான் வரல, அவர் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது தெரிஞ்சதுமே பூனமுக்கும் தீபக்கும் பயங்கரமான ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. பூனம் தன்னுடைய இளைய மகள் கூட தான் அதே வீட்டில் இருக்கிறதுனால அந்த மகளுக்கும் அஞ்சன் தாஸ் மூலயமா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் தாஸ் உயிரோடு இருந்தால் இதுக்கு மேலே நமக்கு தான் குடைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சன் தாஸை போட்டு தள்ள அம்மாவும் மகனும் ஒரு பிளானை தீட்டி இருந்திருக்காங்க. அந்த பிளான் மூலயமா தான் கல்யாண்புரியில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்து தேவையான ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கவர், கத்தி மற்றும் மது பாட்டில்லாம் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரியா மே 30, 2022 வாக்கில் அஞ்சன் தாஸ் எப்போதும் போல சரியான போதையில் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட மேலும் மது பாட்டில் எல்லாமே கொடுத்து அவர் குடித்ததுனால போதை தலைக்கேறி ஒரு கட்டத்தில் மயக்கத்தைக்கும் போயிருந்திருக்காரு. இதனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரை தரன்னு அங்கே இருக்கிற ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு இந்த தீபக் கத்தியாலேயே அவருடைய கழுத்தில் கண்ணா பின்னான்னு குத்தி அறுத்து இருந்திருக்கான். அந்த ரூம் முழுக்க ஒரே ரத்த கலரிகளாக மாறி இருந்திருக்கு. அதன் பிறகு அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி ஏற்கனவே வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுருந்துருக்காங்க. அடுத்த கட்டமாக அன்றைய நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் எழுந்ததுமே அந்த ரூமை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அன்றைய நாளே சரியா மே 31, 2022 வாக்கில் உடற்பாகங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிரவுண்டில் போயிட்டு அங்கங்கே போட்டிருந்திருக்காங்க. தலையை மட்டும் ஒரு இடத்துல புதைச்சிருந்திருக்காங்க. அது எல்லாமே சிசிடிவியில் பதிவாகும் போது தான் அது ஒரு கட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு பெரிய தடயமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. மேற்கொண்டு சில உடற்பாகங்கள் மட்டும் அசோக் நகர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற கால்வாயில் மட்டும் தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 2 நாட்கள் கழித்து நாம் தூக்கி போட்ட பொருட்கள் எல்லாமே வெளியில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருந்துருக்காங்க. அந்த காட்சிகளும் சிசிடிவியில் நல்லாவே பதிவாக இருந்திருக்கு.
இது எல்லாத்தையுமே இவர்கள்கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுடைய வீட்டில் இருந்த அதே ஃப்ரீசரில் தான் அந்த உடற்பாகத்தை எல்லாத்தையுமே வெட்டி வச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அது எல்லாத்தையுமே வெளியில் தூக்கி போட்டதுக்கு பிறகு அந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த ஃப்ரிட்ஜை நார்மலாக சாப்பாடெலாம் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் நடக்கிற சமயத்தில் பூனம் தன்னுடைய இளைய மகள் மற்றும் மருமகளை மட்டும் வேற ஒரு சொந்தக்காரங்களுடைய வீட்டிலேயே தங்க வச்சுருந்துருக்காங்க. நிலைமை சரியானதுக்கு பிறகு நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் வரைக்குமே அவர்கள் 2 பேருமே வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. மேற்கொண்டு பூனமுடைய மகள் மற்றும் மருமகளுக்கு இதில் எந்த ஒரு தொடர்புமே இல்லாததுனால அவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருந்திருக்காங்க. பூனம் மற்றும் பூனமுடைய மகனான தீபக் மேலே வழக்கு பதிவு பண்ணி தற்போதைக்கு ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய குடிப்பழக்கம் அடுத்தவர்களுக்கு இடையூறாக அமையும் போது அவர்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்குது, எந்த அளவுக்கு எரிச்சலடைய செய்ய வைக்குது, எந்த அளவுக்கு கோபத்தை மூட்டுது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.